ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பேர்ல 3 தீவிரவாதிகளை கொன்றதா இன்றைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இந்த ஆபரேஷன் மகாதேவ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, ஏதாவது பொது வழியில் தகவல் இருக்கா? இந்த 3 தீவிரவாதிகளை கொன்று விட்டோம் என்று இவர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் ஷோ மாதிரி இருக்கு. 3000 மணி நேரம் விசாரணை, இவ்வளவு நாள் விசாரணை பண்ற வரைக்கும் அந்த தீவிரவாதி பிடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அவரு. சார் அவங்களெல்லாம் அவங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்பயே இது பண்ணிட்டாங்களா சார்? லிஸ்ட் பாகிஸ்தான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்ப இவங்க 2 பேரும் பேசிதானே நிப்பாட்டினதா சொல்றாங்க, அப்படி இல்லையா? ட்ரம்ப் மோடிட்ட பேசவே இல்லைங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் தான் பேசணும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பொண்டாதி சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல் சார். இந்த ஆபரேஷன் மகாதேவ், குறிப்பா அது பற்றி இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த அந்த தீவிரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பேர்ல 3 தீவிரவாதிகளை கொன்றதா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இருந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த டெவலப்மெண்ட்ஸ், இன்னைக்கு உள்துறை அமைச்சருடைய பேச்சு, இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பஹல்காம் சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த ஆபரேஷன் மகாதேவ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, ஏதாவது பொது வழியில் தகவல் இருக்கா? ஆபரேஷன் மகாதேவ் பஹல்காம் தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு 3000 மணி நேரம் விசாரணை செய்தார்கள் என்று இவர் சொல்கிறார்கள். இந்த 3000 மணி நேரம் விசாரணை செய்து பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் பதிலளிக்கவிருக்கிறார், ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசவிருக்கிறார் என்ற நேரம் வரும் பொழுது இந்த 3 தீவிரவாதிகளை கொன்று விட்டோம் என்று இவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் ஷோ மாதிரி இருக்குது. இது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு பதில் ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க, அவ்வளோதான். இதில் இந்த கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தான் பஹல்காமில் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று இனிமேல் நிரூபிக்கப்பட வேண்டும். இன்னும் அதுக்குரிய எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து அவருடைய இதெல்லாம் பார்த்துலாம் நிரூபிக்கப்படணும் ஒன்று. எனவே மோடி பேச போகிறாருன்னு உடனே ஆப்ரேஷன் மகாதேவ்ன்ற ஒரு பேர் இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆப்ரேஷன் மகாதேவ்னு அது 3000 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதான் சார், இவ்வளோ நாள் விசாரணை பண்ணியிருக்காங்க. 3000 மணி நேரம் விசாரணை. இவ்வளோ நாள் விசாரணை பண்ணுற வரைக்கும் அந்த தீவிரவாதி இங்கேயே இவர் விசாரணை பண்ணி நம்மளை பிடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அவரு அந்த 3 பேரும். இல்லை சார், அது தேர்தல் வேட்டையில் இருந்திருப்பாங்க சார். அப்போ இவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு கொடுத்த டைமில் அவன் தப்பிச்சு போயிட்டானே, அன்னைக்கு எங்கே போனீங்க? எப்படி ஏன் பிடிக்க மாட்டீங்க? என்ன பண்ணீங்க? சரி, இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எந்த கேள்விக்காவது இந்த மத்திய ஒன்றிய அரசு, இந்த அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரா? நம்ம என்ன கேட்டோம்? பஹல்காமில் 2000 பேர் கூடக்கூடிய மக்கள் வகிக்கக்கூடிய பகுதியில் இருந்த செக் போஸ்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி உத்தரவிட்டது யார்? இது வரைக்கும் வெளியே வந்திருக்கா? கேள்வி கேட்டதுக்கு பதில் வந்திருக்கா? அங்கே இருந்த ஆர்மி, சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஏன் வாபஸ் வரப்பட்டார்கள்? 2 வாரத்துக்கு முன்னால் மோடி அங்கே போவதை இந்த மாதிரி த்ரெட் இருக்குது, செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது என்று சொல்லி அந்த விசிட்டையே கேன்சல் பண்ணாங்களே. அப்போ செக்யூரிட்டி த்ரெட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எதற்காக அந்த செக்யூரிட்டி செக் போஸ்ட் எல்லாம் வாபஸ் வரப்பட்டது? அப்போ ஈஸியாக தீவிரவாதிகள் நுழையட்டும், மக்களை கொல்லட்டும்னு இவங்க வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று கேட்டால் இவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் ஒரு 4 வாட்ச் டவர் மாதிரி போட்டு அங்கே சிஆர்பிஎஃப்போ ஆர்மியோ பிஎஸ்எஃப்ஐயோ நிறுத்தலை? இந்த உள்துறை அமைச்சகம் ஏன் நிறுத்தலை? சரி, சுட்டுட்டு போனானே அவனை ஏன் தப்பிக்க விட்டீங்க? அப்போ பிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சுற்றுப்பகுதியில் சுற்றி ஒரு 100 கிலோமீட்டருக்கு எந்த ஆளுமே ஒர்க் பண்ணலையா? எந்த போலீஸுமே இல்லையா? செக் போஸ்ட்டே இல்லையா? இந்தியாவிலேயே அதிகமான பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸையும் சிஆர்பிஎஃப்பையும் இராணுவத்தையும் அதிகமாக குவித்த இடம் ஜம்மு காஷ்மீர். அப்போ நீங்கள் தப்பிச்சு இவ்வளோ நாள் போயிருக்கானே, இவ்வளோ நாள் கழிச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அந்த 3 பேரையும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கா? யாரை வேணாலும் சுடலாம், சுட்டுட்டு நாங்கள் பஹல்காம் தீவிரவாதிகளை வென்று விட்டோம், ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் நாங்கள் பிரதமர் மோடி பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை ஏவி விட்டவர்களை எல்லாம் கொன்றார், இப்பொழுது நாங்கள் ஆப்ரேஷன் மகாதேவ் மூலம் பஹல்காம் தீவிரவாதிகளை கொன்று விட்டோம் என்று பாராளுமன்றத்தில் பேசுறதுக்காக
இது நடத்தப்பட்ட ஸ்டேஜ் மேனேஜ் ஷோவாது. இப்போ யாருங்க எதைங்க நம்புறது? உங்களை எதை நம்புறது சொல்லுங்க பார்ப்போம். எதை நம்புறது? எதுக்காவது கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? ஒன்லி வந்து நாங்கள் தீவிரவாதியில் கொண்டுட்டோம், நாங்கள் ஆப்ரேஷன் தூர் நடவடிக்கை எடுத்துட்டோம். என்ன எடுத்தீங்க? யாரை கொன்னீங்க? சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டார்களா? மிச்ச தீவிரவாதி எங்க? 3 பேரை கொண்டுட்டீங்கல்ல, மிச்ச தீவிரவாதி எங்க? எப்படி கொல்லப்பட்டார்கள்? இவர்கள் என்கவுண்டரில் போட்டீங்களா? சார் அவங்களெல்லாம் அவங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்பயே இது பண்ணிட்டாங்களா சார்? அங்க இருந்த அந்த லிஸ்ட் இருக்கா? பாகிஸ்தான் லிஸ்ட் கொடுத்துருக்கா உங்களுக்கு? இல்லை இவங்க லிஸ்ட் வெளியிட்டாங்களா எத்தனை பேரை கொண்டிருக்கோம்னு? ஏதாவது லிஸ்ட் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஹோம் மினிஸ்டர் லிஸ்ட் வெளியிட்டிருக்காரா? ஏதாவது லிஸ்ட் போட்டிருக்காரா சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியுமா அது? ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் இவர்களை எல்லாம் நாங்கள் கொன்று விட்டோம் அப்படின்னு இவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 9 முகாமை அழித்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. துல்லிய தாக்குதல் மூலம் ஆபரேஷன் சிந்தூர்ல 9 முகாமை அழித்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. 9 முகாமை அழித்தது உண்மை, ரைட்டு. 9 முகாமை நீங்கள் தீவிரவாத தாக்குதல் நடத்துனீங்க. அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? மசூருடைய ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்று தகவல் வந்தது. வேறு ஏதாவது தகவல் வந்ததா? எத்தனை தீவிரவாத கேம்ப் ஒழிக்கப்பட்டது? எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்? ஏதாவது தகவல் வந்ததா? 9 இடத்த கரெக்டாக துல்லிய தாக்குதல் நடந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கே சேதாரம் ஏற்பட்டது. பொருள் சேதாரம் இருக்கலாம், உயிர் சேதாரம் இருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பஹல்காம் சம்பவம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, அதை நடப்பதற்கு வழியை உருவாக்கி கொடுத்தது யார்? சுட்டுவிட்டு 20 பேரை சுட்டுவிட்டு தப்பி சென்ற தீவிரவாதிகளை இன்றைக்கு வரை, நேற்று வரை ஏன் பிடிக்கவில்லை? நேத்தானே சொல்றீங்க ஆபரேஷன் சார். நேத்தி பிடிச்சிட்டோம்ல, சந்தோஷப்படுங்க. ஆனா எதிர்கட்சிகள்லாம் வருத்தம் அடைகிற மாதிரி தோணுதுன்னு அமித்ஷா சொல்றாரு. நீங்க எதுலையுமே டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க. உண்மையே சொல்லுங்க. நீங்க 3 பேரை சுட்டு கொண்டு இவன் தான் தீவிரவாதின்னு சொல்லி சொன்னா நம்பணுமா? அது என்ன கிரெடிபிலிட்டி? என்ன கிரெடிபிள் எவிடன்ஸ் எங்க இருக்கு? ப்ரூஃப் வித் கிரெடிபிள் எவிடன்ஸ். அதை ப்ரூவ் பண்ணுங்க. 3 பேர் நீங்க சொல்றீங்க, அந்த 3 பேர் தான் தாக்குதல் நடத்துறாங்க. மிச்ச பேர் எங்க? அப்போ அந்த எத்தனை பேர் நீங்க 3 பேரை பிடிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பிடிச்சவனை மிச்சவனையும் விசாரிச்சிருக்கலாம்ல? 3 பேரை பார்த்த உடனே துப்பாக்கி வச்சு சுட்டுருவீங்களா? நீங்க தூரத்துல இருந்து பார்த்த உடனே இவன் தான் தீவிரவாதி நீ கண்டுபிடிச்சு சுட்டுருவீங்களா? அப்போ 3 பேர் தான் பிடிச்சிங்க. மிச்சம் 3 பேர் மட்டும் தான் வந்து சுட்டானா அன்னைக்கு? அந்த 3 பேரை பிடிச்சி விசாரணை பண்ணி மிச்சம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவனை ஃபோட்டோ பிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி இவனை தான் பிடிச்சான், அதுக்கப்புறம் என்கவுண்டரில் போட்டு தரணும்னு சொல்லு. அதையாவது சொல்லுங்க. எப்படி சுட்டீங்க? எப்படி செத்தான்? ஏதாவது இது வரைக்கும் டேட்டா பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா இருக்காங்க? எனக்கு தெரியல, நான் தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை சார், நான் பார்த்த வரையும் இல்லை சார். இது வரைக்கும் வந்திருக்கா? பப்ளிக் டொமைனில் வந்திருக்கா? அவனை எங்கே பிடிச்சாங்க? என்னைக்கு பிடிச்சாங்க? அவனுடைய ஐடென்டிட்டி எங்க? அதான் அதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்களே சார், ஆபரேஷன் மகாதேவ். ஆபரேஷன் மகாதேவ் என்னைக்கு வச்சாங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? என்னைக்கு வச்சாங்க அந்த பேரு? நாளைக்கு பார்லிமெண்ட்ல மோடி பேச போறாருன்னு ஆபரேஷன் மகாதேவ்ல 3 பேரை போட்டோம். இது என்ன? அது என்ன டிராமாவாது, சினிமாவாது? இதெல்லாம் நம்புறதுக்கு இவங்களுடைய பக்தாஸ் வேணா, சங்கி கூட்டம் வேணா நம்புவோம், நம்ம தேவைன்னு நம்ப மாட்டோம். குறிப்பா சார் அதுல அவருக்கு கேள்வி எழுப்புறாரு. முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்யறாரு. அவர் வந்து உள்ளூர்ல இருக்கிற ஆட்கள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது பாகிஸ்தான்ல இருந்து வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மிகப்பெரிய சதி இருக்கு. ஏன்னா உள்ளூர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி உள்ளூர் தீவிரவாதிகளே உன்னால பிடிக்க முடியலன்னு நீ என்ன ஹோம் மினிஸ்டர் கேட்டுருவான்ல? அப்ப அவர் கிரெடிபிலிட்டி பாதிக்குமா இல்லையா? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய கிரெடிபிலிட்டி. அதனால வந்து அவருக்கு எதிர்த்தாப்புல சிதம்பரம் தான் கிடைச்சாரு. அதனால அவர் அடிக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் பேச்சு. இங்க பாருங்க, 1971 இந்திரா காந்தி வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வரும்போதே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. சரியா? நேரு காலத்துல சிம்லா ஒப்பந்தம் போடும்போதும் அப்ப வந்து பாகிஸ்தான் அப்பயே எடுத்து வாங்கியிருக்கணும்னு சொல்றாரு. சரி, இவங்க நேரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு, இந்திரா காந்தி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 13 வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? 10 வருஷம், 10 வருஷம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிருக்கலாம்ல? உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குல்ல, எல்லாம் இருக்குல்ல, திறமை இருக்குல்ல. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மேல இப்ப இவன் அடிக்கிறான்ல, இஸ்ரேல் அடிக்கிறான்ல, ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறான்ல, அது மாதிரி அடிக்க வேண்டியதுன்னு அடிச்சு பிடுங்க வேண்டியதுன்னு அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா? உங்களை யார் தடுத்தது? ஏன் என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நேருவையும் இந்திரா காந்தியையும் குறை சொல்றதுக்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? 10 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு நீங்க 10 வருஷம் ஆளணும் அவசியம் கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது கூட நீங்க சொல்லலாம் அவர்கள் கொடுத்தாரு. 10 வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்பி கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். ஏன் எடுக்கல? நீ எடுத்திருக்கலாம்ல. எப்படி இந்திரா காந்தி வந்து பாகிஸ்தானை 2 ஆக்கி பங்களாதேஷை உருவாக்குனாங்களோ அது மாதிரி பாகிஸ்தான்ல போர் தொடுத்து
பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட இணைச்சிருக்க வேண்டியதானே, அதே செஞ்சிருக்கலாம்ல. இவங்களுக்கு பிரிக்க தானே தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. ஜம்மு காஷ்மீரை 3ஆ பிரிப்பாங்க. இவங்க என்னைக்காவது எதையாவது இணைச்சிருக்காங்களா? இவங்களுக்கு பிரிப்பு ஒன்று தான் தெரியும், பிரிப்பது மட்டும்தான் தெரியும். ஜாதியை பிரிப்பாங்க, மதத்தால் பிரிப்பாங்க, ஜாதியால் பிரிப்பாங்க, ஓகே, இனத்தால் பிரிப்பாங்க, மொழியால் பிரிப்பாங்க. நாட்டை எப்படி ஒருங்கிணைப்பது சொல்லுங்க பாப்போம். அதுக்கு என்ன பதில்? சார் குறிப்பா சார் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இந்த 3 தீவிரவாதிகள் வந்து செத்துட்டதா, ஆபரேஷன் மகாதேவ்ல செத்துட்டதா, கொல்லப்பட்டதா அறிவிக்கிறோம். எதிர்கட்சிகள் மூஞ்சில சந்தோஷமே இல்லை. அந்த தீவிரவாதிகளை கொண்டாடுகிற மனநிலையில் எதிர்கட்சிகள் இருக்கிற மாதிரி சொல்றாரு. நீ தீவிரவாதிகள் யாரும் சொல்லலைங்க, நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க அந்த தீவிரவாதிகள் யாரு? நீ வந்தது எத்தனை பேரு? எத்தனை பேரை நீங்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் படி வந்திருக்காங்க? வழியில வந்து சிசிடிவி கேமரா இல்லையா? எவனையுமே போட்டோ பிடிக்கலையா? போகும்போது சிசிடிவி கேமரா எங்கேயுமே இல்லையா? போட்டோ பிடிக்கலையா? இவங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம், இவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் இது சம்பவம் நடத்திட்டு இத்தனை மணிக்கு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு எதுவும் ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா? அப்போ சிசிடிவி கேமராவே ஜம்மு காஷ்மீரில் இல்லையா? எதுவுமே இல்லையா? சரி, இவங்க 3 பேரை பிடிச்சிங்களா? எப்போ பிடிச்சிங்க? எங்கே பிடிச்சிங்க? ஒயிட் பேப்பர் ஏதாவது ரிலீஸ் ஆகிருக்கா? ஆபரேஷன் மகாதேவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? ஒயிட் பேப்பர் என்ன ஏதாவது இருக்கா? இல்லை இந்த 3 தீவிரவாதிகள் வந்ததில் 10 பேர் இல்லை 5 பேர், இந்த 5 பேரில் 3 பேர் இவங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரை நாங்கள் வந்து பார்த்தோம், பார்த்து அரெஸ்ட் பண்ணோம், எங்கள்கிட்ட தப்பிச்சு ஓட போனாங்க, சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி. இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து இவங்களை தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே தீவிரவாதிகள் இவர்களாக தான் இருப்பான்னு சொல்லி நாங்கள் பாட்டில் ஃபயர் பண்ணோம், அதில் 3 பேர் செத்தான், 3 பேர் செத்தவனை தூக்கிட்டு வந்து இவங்க தான் தீவிரவாதிகள் பகல்காமில் சுட்டான்னு சொல்லியாச்சு அப்படின்னாது ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கேளுங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம். எதிர்கட்சிகள் எதுவுமே பண்ணாமல் 3 பேரை சுட்டுட்டோம் ஆப்ரேஷன் மகாதேவன் திடீர்னு வந்து பேசினா எப்படிங்க ஏற்றுக்குவான்? டெய்லி ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணுவீங்களா நீங்கள்? என்னங்க அது அநியாயமா இருக்கு சார். அப்புறம் சொல்றாரு, மன்மோகன் சிங் அரசை போல் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. இது வந்து மோடி அரசு, பயங்கரவாத தீவிரவாதிகளை ஒழித்துட்டு தான் பேசுவோங்கிறாரு. மன்மோகன் சிங் அரசு வந்து அஜ்மல் கசாப்பை வந்து இவன் பாகிஸ்தானி, இவன் பாகிஸ்தான் குடியுரிமை பெற்றவன், பாகிஸ்தான்ல இருந்தவன், பாகிஸ்தானி என்று சொல்லி நீதியின் முன்பாக அவனை நிறுத்தி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உலகம் பார்த்தது. இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து தான் தீவிரவாதம் மும்பை தாக்குதலுக்கு தீவிரவாத செயல்களை செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டது. அவர் மன்மோகன் சிங், ஏன்னா அவர் லேர்னர்டு பர்சன், அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார், சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார். அவரு சட்டப்படி பண்ணாரு. நாங்க வந்து தர்மத்தின்படி 3 பேரையும் ஆபரேஷன் மகாதேவ்ல கொன்னுட்டோன்னு பெருமிதத்தால சொல்லு. அந்த 3 நம்ம கேட்கறது என்ன? 3 பேர் உண்மையிலேயே பெஹல்காம்ல எப்போ பிடிச்சிங்க? பெஹல்காம் தப்பிச்சு ஓடனே பிடிச்சிட்டீங்களா? அவன்கிட்ட 3000 மணி நேரம் விசாரணை பண்ணீங்களா? விசாரணை முடிவில் என்ன தெரிஞ்சது? இன்னும் மிச்சம் இருக்க தீவிரவாதிகள் யாரு, எங்க பிடிச்சிங்க? இதெல்லாம் சொல்லணும்ல உள்துறை அமைச்சர், சொல்லணுமா இல்லையா? பார்லிமெண்ட்டுக்கு சொல்ல கடமைப்பட்டவரா இல்லையா? இதெல்லாம் சொன்னா எதுக்கு எதிர்கட்சிகள் பேச போறாங்க? அமைக்கி உங்களை வாழ்த்திட்டு போறாங்க. இது சொல்லுங்க, லிஸ்ட் கொடுங்க. 3000 மணி நேரம் யாரை விசாரிச்சிங்க? 3000 மணி நேரம் எடுத்த டாக்குமெண்ட்டுங்க. அந்த 10 பேரோட போட்டோவை போட்டீங்களா? இத்தனை பேர் தான் வந்து சுட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டீங்களா? அவன் பேர் போட்டீங்களா? பப்ளிஷ் ஆச்சா? இப்ப பிடிச்சவனுக்கு அவனுக்கு மேட்ச் ஆகுதா? இது எல்லாத்தையும் இது எல்லாமே குற்ற புலனாய்வு விசாரணையில் வரும்ல. 3000 எதை விசாரிச்சிங்க? இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய கடமை உணர்வு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு உண்டா, இல்ல ப. சிதம்பரத்துக்கு இருக்கா? யாருக்குங்க சார் சொல்லுங்க. ஆனா வரிக்கு வரி ப. சிதம்பரத்தை போட்டு அடிக்கிறாரு சார். வரிக்கு வரி ப. சிதம்பரம் அன்கோங்கிறாரு, ப. சிதம்பரம் டீமுங்கிறாரு. வரிக்கு வரி பயங்கர எதிர்ப்பு தெரியுதே சார். ப. சிதம்பரத்தினுடைய திட்டங்களை தான் மோடி அரசு செயல்படுத்துது. ப. சிதம்பரம் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டாந்தாரோ, மக்கள் விரோத திட்டங்கள், அத்தனை திட்டங்களையும் அதிகமா அடக்குமுறையோட செயல்படுத்துறது மோடி அரசு. எனவே வந்து அவருக்கு மோடி அரசு நன்றி தான் சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர்கள் வந்து அவரை போய் குற்றம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. சரியா? ப. சிதம்பரம் போன்ற ஒரு ஆட்கள் தான் வந்து காங்கிரஸினுடைய பேக்ரவுண்டாகவும் இருந்தாங்க, காங்கிரஸுக்கு அழிவுக்கும் காரணமாகவும் இருந்தாங்க. ஓகே, அதனால வந்து அவர்கள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. 10 வருஷம் ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ப. சிதம்பரம் இருக்கு ஆட்சி. 10 வருஷம் ஆட்சி யார்கிட்ட இருக்கு? மோடி அமித்ஷா இருக்கு. அப்ப யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீ ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லணும்.
சார் குறிப்பா சார் இந்த ட்ரம்ப் வந்து 24 தடவை சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்டப்ப பாகிஸ்தான் தான் வந்து எங்கள்கிட்ட கெஞ்சினுச்சுன்னு திரும்பவும் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுறாரு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதுல ஒரு உண்மையை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் வந்து 23 முறை சொல்லிட்டாரு, நான் தலையிட்டு தான் போரை நிறுத்தினேன், நீங்க போரை நிறுத்தினால்தான் உங்களோட வர்த்தக ஒப்பந்தம் செய்வேன், வர்த்தகம் செய்வேன், இல்லை என்று சொன்னால் வர்த்தக தடை விதிப்பேன் என்று நாங்கள் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன உடனே போர் நிறுத்தப்பட்டதுன்னு அவர் 24 மணி நேரம் 24 முறை சொல்லிட்டார். சரியா? இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஜெய்சங்கர் நேத்து சொல்றாரு, ஒரு முறையும் ட்ரம்பிடம் மோடி பேசவில்லை. உண்மைதான், மோடி பேசலையா சார்? ட்ரம்ப்ட மோடி பேசலையா? மோடி கிட்ட ட்ரம்ப் பேசல. இப்ப இவங்க 2 பேரும் பேசிதானே நிப்பாட்டினதா சொல்றாங்க, அப்படி இல்லையா? அது இல்லைங்க, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ட்ரம்ப் வந்து மோடிட்ட பேசவே இல்லைங்க. யாரை வச்சு பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்ப்புக்கு கீழே விளாகிற ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஒரு அமைச்சர், ஒரு சின்ன அமைச்சர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவர் தான் பேசினார். ட்ரம்ப் பேசியிருந்தா கூட மதிப்போட மரியாதையோட இருந்து, ட்ரம்ப் சொல்லி போராட்டு இருந்திருந்தா கூட, அவருக்கு கீழே வேலை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பேசியிருக்காரு. மோடிட்டையும் பாகிஸ்தான் பிரதமர்கிட்டையும் இவங்ககிட்டையும். புரிஞ்சுட்டீங்களா? ட்ரம்ப் யார்கிட்ட பேசினாரு? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின்கிட்ட பேசினாரு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட பேசினாரு, போரை நிறுத்துங்கன்னு சொன்னாரு. அவங்க நிறுத்தல, அவங்க சண்டை போடுறாங்க, அது வேற விஷயம். ட்ரம்ப் யார்கிட்ட பேசினாரு? ஈரான் அதிபர்கிட்ட பேசினாரு, இஸ்ரேல் அதிபர்கிட்ட பேசினாரு. ட்ரம்ப் அவங்களெல்லாம் மதிச்சாரு. இவங்கெல்லாம் ஒரு அதிபர்கள், இவர்கள் பிரைம் மினிஸ்டர்ஸு, இது ஒரு கண்ட்ரின்னு மதிச்சாரு. ஆனா இந்தியாவை அவர் மதிக்கவே இல்லை. இந்தியாவை தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வைத்து, ஓகே, அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வைத்து இந்த போரை ஒரே மிரட்டல்ல மிரட்டி நிறுத்திட்டார். ஓகே, இப்போ புரியுது உங்களுக்கு? அப்ப ட்ரம்ப் பேசவில்லை என்று ஜெய்சங்கர் சொன்னது உண்மை. ஏன்னா ட்ரம்ப் வந்து மோடியை மனுஷனா கூட மதிக்கல, அதான் பிரச்சனைங்க. நீங்க வந்து ட்ரம்ப் பதவியேற்ற உடனே பல்வேறு உலக தலைவர்கள் வந்து ட்ரம்ப்பை போய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்ப நம்ம மோடியும் போனாரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு. அங்க எங்க ஒயிட் ஹவுஸ், வாஷிங்டனுக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு போனார். ஆனா எல்லா உலக தலைவர்களையும் வாசல் வரை வந்து வரவேற்று அழைத்து சென்றவர் ட்ரம்ப். மோடியை மட்டும் அவர் வாசல் வரை வரவும் இல்லை, அழைச்சி செல்ல வரவும் இல்லை, வழி அனுப்பவும் வரவும் இல்லை. அழைச்சி செல்ல வந்தது ஒரு லேடி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வழி அனுப்ப வந்தது அதே லேடி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இதுதான் ட்ரம்ப் மோடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அந்த மரியாதையை தான் அவர் தனக்கு கீழே வேலை ஆகக்கூடிய ஒரு அமைச்சரை வைத்து இந்த போரை நிறுத்திவிட்டு ட்விட்டரில் போட்டார், நான் பேசி போரை நிறுத்தி விட்டேன் என்று போட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நான் பேசணும்னு அவசியம் இல்லையா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும்? எனக்கு கீழே வேலை ஆகிறோட அமைச்சர் பேசினாலே போதும், அவ்வளோதான் அவங்களுடைய லெவல் என்று விஸ்வகுருவின் லெவலை புரிய வைத்தவர் திரு ட்ரம்ப் அவர்கள். இந்த ட்ரம்ப் இப்படி பேசுறாரு, இவங்க வந்து அதை தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறது, அதை நாடாளுமன்றத்திலுமே மறுக்கிறத நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இவங்க திட்டம் தான் என்ன? இவங்க என்னைக்குங்க உண்மையை பேசியிருக்காங்க? இவங்க இப்போ பேசுறதுக்கு அகைன்ஸ்டா தான் இவங்க செயல்படுவாங்க, இவங்க சொல்வதற்கு அகைன்ஸ்டா தான் இவங்க செயல்படுவாங்க. இவங்க ஏதாவது ஒன்று நாடாளுமன்றத்தில் சொல்றாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா செயல்பட போறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இவரது வாடிக்கை, இவரது வழக்கம். எனவே வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. எனவே வந்து ட்ரம்ப் இவரை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை இவர் போய் உலகத் தலைவரெல்லாம் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவார். என்ன, இந்த கட்டிப்பிடிக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பாக தெரியும். எல்லாரையும் போய் கட்டிப்பிடிக்கிறது, ஓகே, கட்டிப்பிடிச்சு நான் தான் ரொம்ப க்ளோஸ்னு இவராக காமிச்சிக்கிறது, அதை ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து இவரது வழக்கமாகி மாறிவிட்டது. ஆனால் அந்த கட்டுப்பிடி வைத்தியத்தால் ஒரு நாடும் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது இந்தியா பக்கம் இல்லை. அனைத்து நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது. IMF வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணிச்சு பாகிஸ்தானுக்கு, அதை தடுக்க கூட முடியாமல் விழிபிதுங்கி நின்றார் ஜெய்சங்கர் என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர். புரிஞ்சுட்டீங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை என்னுடைய செயல்பாடு தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. மோடியின் வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய தோல்வியில் முடிந்து இந்தியாவை பகைக்கும் நாடுகளாக பக்கத்து நாடுகளை மாற்றி வைத்ததுதான் மிச்சம். குறிப்பா சார் இதுல பார்க்கிறப்ப காங்கிரஸுடைய செயல்பாடுகள், காங்கிரஸ் ஆட்சிகள்ல இருந்த செயல்பாடுகளை கடுமையான விமர்சனம் ராஜ்நாத் சிங்கும் பண்ணியிருக்கிறார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பக்கட்டும் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் மகாதேவ் இதை வச்சு இந்த நாடாளுமன்ற இதில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு இதாக நம்ம இதை எடுத்துக்கலாமா? இதோட அல்டிமேட் அவங்க அவுட்கமாக இதை என்ன சார் பார்ப்பாங்க? அல்டிமேட்டாக கேஸை முடிக்கணும், அவ்வளோதாங்க. கேஸை முடிக்கணும். நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி தீவிரவாத 9 முகாம்களை அழித்தோம், பாகிஸ்தானை மிரள வைத்தோம். இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட்டு, ஆப்ரேஷன் மகாதேவ் மூலமாக பஹல்காம் தீவிரவாதிகளை நாங்கள் கொன்றொழித்தோம். இது ரெண்டையும் சொல்லி கிரெடிட்டை வாங்கணும். பீகார் எலெக்ஷன் வருது, அதை பயன்படுத்தி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுதான் அஜெண்டா, வேற என்ன அஜெண்டா? இவங்க திட்டங்கிறது இந்த பீகார் தேர்தலுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் மகாதேவே. பீகார் தேர்தலுக்காக, தேர்தல் தான் அவர்களோட குறி. எப்பொழுதுமே தேர்தல் மட்டும்தான் அவர்களது குறிய ஒழிய நாடு அல்ல குறி. தேர்தல் மூலமாக நாட்டை பிடிக்கணும், அவ்வளோதான். நாடு வளர்ச்சி அடையுதா அது பின்னால் போகுதான்றது ரெண்டாவது. அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி.